Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 23/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரவுண்ட் 3க்கான ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிவைஸ்டு ஷெட்யூலும் அதே போல் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3 ரிவைஸ்டு ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் கோட்டா ரிவைஸ்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். அதில் உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாலை 5 மணி வரை இந்த வீடியோவை 4:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்று மாலை 5 மணிக்குள்ளே ரவுண்ட் 1லேயோ இல்லை ரவுண்ட் 2லேயோ ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, அந்த சீட்டு எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னா ரிசைன் பண்ணுறதுக்கான கடைசி நேரம் இன்று மாலை 5 மணி வரை. ஓகே, இப்போது ஆல் இண்டியா கோட்டானுடைய ரவுண்ட் 3 ரிசல்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற இந்த 4:45 வரைக்கும் டவுன்லோட் பண்ண முடியவில்லை, அதுக்கான லிங்க் ஆக்டிவேட் ஆகலை. அடுத்தது ரவுண்டு 3ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எப்போ போய் கல்லூரியில் சேரணும், கல்லூரியில் சேருவதற்கான கடைசி நாள் என்ன அப்படிங்கிற தகவலும், ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3 எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி ரவுண்ட் 1ல் இல்லை ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சிருச்சு, இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, ரவுண்ட் 3 நான் கலந்துக்கல அப்படின்னா யாருக்கெல்லாம் உங்கள் நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ரவுண்டு 3க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். இப்போது எம்சிசி வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் ரிவைஸ்டு ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 அண்டு ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3 கொடுத்துருக்குறாங்க. இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர் 2025 ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிலீஸ் பண்ணாங்க. அதை ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு, அதாவது ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 இன்றைக்கி 23 அக்டோபர் 2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் பிடிஎஃபாக பார்த்துக்கலாம். இன்னமும் ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டாக்கான அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்னமும் எனேபிள் ஆகலை. அது எனேபிள் ஆன உடனே அதுக்கான டெமோ வீடியோவையும் நம்ம உடனுக்குடனாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது எனக்கு ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சிருச்சு சார், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் இன்றைக்கி நான் பார்த்த ரிசல்ட்டில் எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, எனக்கு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு, நான் போய் காலேஜில் எப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 24 அக்டோபர் 2025, அதாவது நாளையிலிருந்து 1 நவம்பர் 2025 அதற்குள்ளாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ந்து கொள்ளலாம். அப்போது 9 நாட்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோட்டா, இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரிவைஸ் ஆகிருக்கிறதுனால ஸ்டேட் கோட்டானுடைய ரவுண்ட் 3லையும் ஷெட்யூல் ரிவைஸ் ஆகிருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ்நாடு உள்பட எல்லா மாநிலங்கள்லேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வில்லிங்னஸ் கேட்டாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் கேட்டு வாங்கிட்டாங்க. இருந்தாலுமே தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் இன்னமும் ஸ்டார்ட் ஆகலை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நியூ காலேஜஸ் தமிழ்நாட்டில் வந்துருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் அந்த சீட்டை சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெசிக்னேஷன் டேட்டு 23/10/2025 இன்று மாலை 5 மணி வரை. அப்போது யாரெல்லாம் ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 2ல் தமிழ்நாட்டில் எனக்கு சீட்டு வேண்டாம், ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு பெட்டரான ஆப்ஷன் கிடச்சிருக்குது, அதனால் நான் அங்கே போகிறேன், எனக்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டு வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணுறாங்களோ அந்த சீட்டையும் ரவுண்ட் 3 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் இன்று மாலைக்கு பிறகு 5 மணிக்கு பிறகு எந்த நேரத்திலையும் வெளியிடப்படலாம். அப்போ அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ரிவைஸ்டு ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் 3 எந்த டேட்டில் இருந்து அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. எம்சிசி டென்டேட்டிவாக ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபார் ரவுண்ட் 3
10th அக்டோபர்லேருந்து 1st நவம்பர் வரை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 1st நவம்பர் ரவுண்ட் 3 உங்களுக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது 5th நவம்பர் 2025. ஓகேங்களா? அப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேர்வதற்கான கடைசி நாள் 24 அக்டோபர்லேருந்து 1st நவம்பர் 2025 வரைக்கும். தமிழ்நாடு உள்பட ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு 3 அப்படிங்கிறது 10th அக்டோபர்லேருந்து 1st நவம்பர் வரைக்கும் நடக்குது. 1st நவம்பரில் உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பிருந்து நீங்கள் கல்லூரியில் போய் சேர்வதற்கான கடைசி நாள் 5th நவம்பர் 2025. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.